அனைவருக்கும் வணக்கம். அலோஸ்கா நகரில் புதிதாக ஏகே அன்பா என்ற முடித்திருக்கும் நிலையம் சிறப்பு விழாவை கண்டது. இந்த விழாவிற்கு தொழிலதிபர் ஸ்ரீ விமல் என்டர்பிரைஸ் குமாரன் அவர்கள் தலைமை தாங்கி அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். இந்தியர்கள் வர்த்தகத்தில் அதிக அளவில் ஈடுபடுவதால் அவர்களுக்கு ஊக்குவிக்கும் ஆர்வம் வழங்குவதற்கு ஸ்ரீ கேட்டுக்கொண்டார். வரும் பாபர் ஷாப் திறப்பு விழாக்கின்றது. அந்த திறப்பு விழாவுக்கு நீங்கள் தலைமை தாங்கியிருக்கீங்க. அவரோட வளர்ச்சி மற்றும் இங்குள்ள மக்கள் அதோட சப்போர்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்ல கடை அருமையாக தொடர்ந்துருக்காரு. நம்ம இன்னும் சப்போர்ட் நிறைய இருக்கும். நல்ல மேலும் நல்ல நல்லா வரணும். ஒவ்வொரு கடைக்கு நிறைய ப்ராஜெக்ட் கொடுங்க. கண்டிப்பாக தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் நிறைய பிஸ்னஸ் செஞ்சு அவர் சக்ஸஸ் ஆகிருக்காரு. அதனால தான் அவர் நான் கூப்பிட்டு இந்த கடையை திறக்கிறேன். அதனால் நீங்களும் இந்த வேலையில் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணி இன்னும் நான் சிறப்பாக வர்றதுக்கு நீங்களோட உதவியெலாம் எனக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ஏகே என்ற இன்றைக்கி சலூன் கடை, அது பெரும்பாலும் சலூன் கடை தான் சொல்லுவாங்க. ஸோ பாபர் ஷாப் இன்றைக்கி அலசால திறப்பு விழா கண்டுள்ளது. சொந்த உறவினர்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவரோட வெற்றிக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அவர் மென்மேலும் நல்லா வெற்றி பெற சிறப்பான முறையில் வரதுக்கு ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள் அண்ணா. எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவர் மேலும் மேலும் பிரார்த்திக்கிறேன். தம்பிக்கு வாழ்த்து சொல்லுவோம். அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கணும். இன்னும் முன்னேறி வரணும். அவருடைய நல்வாழ்த்துக்கள் நல்லா நல்லபடியாக தொடர்ந்து நல்லபடியாக இருக்கணும்ல. வட்டாரத்தில் நன்கு அறிமுகமானது. இந்த கடை திறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். திரு அன்பா அவர்கள் இன்றைக்கி நல்ல ஒரு செலவன் தொத்திருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துக்களோட ரொம்ப அருமையான முறையில் அவர் இந்த அமைச்சிருக்கிற எலிவேஷன் பண்ணி எல்லாம் லேட்டஸ்ட் சிங்கப்பூர் ஸ்டைல் இருக்குது. அவருக்கு வாழ்த்து கூறி எல்லாம் ஆதரவு கொடுக்குமாறு நீங்கள் பணிபடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முடியே கொடுக்கல.
வணக்கம். எத்தனை ஆண்டுகள் அனுபவம் உங்களுக்கு இந்த துறையில்? துறையில் வந்து நான் இருக்கிற ஒரு 30 ஆண்டு அனுபவம் ஆயிடுச்சு. ஓகே. கடையில் இங்கே செஞ்சேன். சிங்கப்பூர் போயிட்டு திருப்பி வந்து இங்கே வந்து எங்கள் கடை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த 30 ஆண்டுகள் வந்து வட்டார மக்களோட ஆதரவு எப்படி இருந்துச்சு? அதாவது எல்லா தரப்பும், அதாவது எல்லாரும் வந்தாங்க. தரப்பும் எனக்கு ஆதரவு இருக்காங்க. சின்னவங்களும் கஷ்டமாக இருக்காங்க, மலையாளங்களும் இருக்காங்க, இந்தியர்களும் இருக்காங்க. அரசா வட்டாரத்தில் இந்தியர்கள் வந்து ரொம்ப நிறையா எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து ஏதாவது இலவசமாக, அதாவது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இல்லை இந்த மாதிரி வறுமை நிலையிலேருந்து அவங்க வந்து வராங்க, கையில் காசு இல்லைன்றாங்க, முடி வெட்டி இலவசமாக கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஈடுபாட்டுலாம் உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? நல்லா இருக்கு. நான் ஏற்கனவே நல்லா செஞ்சுருக்கேன். மனநோயாளிகள்லாம் கூட கூட்டிகிட்டு வந்து கடையில் வச்சு வெட்டி அவங்க ஃப்ரீயாக சுத்தம் பண்ணி அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். வெளியே போய் ஸ்கூலுங்களுக்கும் நான் வெட்டி செஞ்சுருக்கேன். பிறகு காலத்தில் நான் இப்போ தான் கடையை திறந்துருக்கேன். நான் ஒன்றி தான் இருக்கப்ப வரக்கூடிய காலத்தில் என்னால் முடிஞ்ச ஒரு நிறைய கடை தொடர்ச்சி வந்துருச்சுனாக்கா நான் ஏதாச்சும் அந்த மாதிரி சேவைகளை கொஞ்சம் செய்யலான்னு எல்லா துறையிலையும் லேபர் பற்றாக்குறையாக இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுடைய முடித்திருத்தம் நிலையத்துக்கும் லேபர் பற்றாக்குறையாக இருந்து அரசாங்கத்தில் நிறைய விண்ணப்பங்கள்லாம் போட்டிருக்காங்க. இதை பற்றி அரசாங்கத்துக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ வந்து நிறையா மலேசியன் வந்து முடி வெட்டியிருக்காங்க. இப்போ நாங்களாம் வந்து ஊரால் இருக்காங்க, சொந்தமாக ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில பேர் வந்து இது தொழிலே தெரியாமல் வந்து நிறைய பேர் எடுத்து வச்சு 50 கடை 60 கடை 100 கடை தொடர்ந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு இப்போ அதனால பாதிப்பும் இருக்குது. அதனால் ஊரால் இருக்கிறது எங்களுக்கு பாதிப்பு. ஏன்னா இவங்களும் வந்து பழக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த ரொம்ப ஒரேடியாக 100 கடை 200 கடை திறக்கிறத விட்டுட்டு குறைச்சி கொஞ்சம் குறைச்சி எங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் சிறப்பாக இருக்கும் சார். ரொம்ப நன்றிங்க சார். உங்களுடைய பயணம் தொடர வேண்டும், உங்களுடைய தொழிலும் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி ரெப்போர்ட்டர்ஸ் டிவியிலேருந்து விடைபெறுகிறேன். செல்வம் சரையன். ரொம்ப நன்றிங்க சார். இதெல்லாம் வந்து அவருடைய உறவினர்கள். ஸோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களோட நண்பருக்கு? சொல்லுங்கள். இப்போ புதுசாக ஒரு கடை தந்துருக்காரு, யாராவது என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், அலுசா வட்டாரத்தில் ஏகே அன்பா என்ற பாபர் ஷாப் இன்று திறப்புவிழா கண்டுள்ளது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், பிரமுகர்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அருமையான நண்பர், இவர் ஒரு சேவையாளர். கடந்த காலம் வந்து நிறையா சேவையெல்லாம் செய்திருக்காரு. சற்று முன்னாடி நீங்கள் பார்க்கலாம் அவரோட பேட்டியில். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் அந்த கடையை வந்து அவர் திறந்து வச்சுருக்காரு. அதான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஒரு அன்பா அவர்களின் கடை திறப்பு விழாக்கு பிறகு ஓரிரு மாதங்கள் சென்று கடா மாநில மந்திரி சார் அவர்கள் நேரடியாக அவரின் கடைக்கு சென்று மொழித்திருத்தம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக உறவாடினார். கடா மாநில மந்திரி சார் பொதுவாக எல்லோரிடம் அன்பாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ஒரு துணுக்கு செய்தி, சில வேளைகளில் அமைதியாக இருந்தால் நன்மைகள் 1000 பிறக்கும்.